நல்லாதான் பாரு ஆட்டோ. வெயில் மேல அடிக்கல, நான் காலில் மட்டும்தான் அடிக்குது. அப்புறம் காத்து நல்லா இந்த பக்கம் வருது, சூப்பரா இருக்கு. எங்க அப்பாவோட பஜாஜ் செட்டக்கு ஓட்டின மாதிரி உனக்கு ஒரு ஞாபகம். நல்லா இருக்குல்ல? அப்படியே ஸ்லோவா போய்தான் நான் வந்து கண்டிக்கு கிளம்பி இருக்கிறேன். இங்கேருந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் பயணம். அப் கண்ட்ரியில் போயிட்டு கண்டியில் இன்னைக்கு நாளைக்கு இருந்துட்டு 4 அன்னைக்கு நான் கிளம்பி இதுக்கு வரேன், புத்தாலத்துக்கு போகிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று இங்கே இருக்குது. இங்கே வந்து ரப்பர் பேண்டு போட்டு சார்ஜிங் வச்சிருக்கிறோம். அதனால் 2 ஃபோன் அப்படியே ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம், அப்படியே இங்கே ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே போகுது. ஒரு 3/4 மணி நேரம் வண்டியை ஓட்டியிருப்பேன். முதல்ல மேகமூட்டமாக இருந்தது, அப்புறம் லேசாக தூரிச்சு, அப்புறம் கொஞ்சம் மழை பிடிச்சிக்கிச்சு. நான் பைக்கில் வந்திருந்தா நனைஞ்சிருப்பேன், ஆனால் ஆட்டோவில் வந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் இந்த பின்னாடி இருக்கிற பையெல்லாம் நினைக்கூடாதுக்கா வண்டியை நிறுத்தின ஒரு இடத்துல. நான் எதிர்பார்க்கவே இல்லையே. திருச்சி திருச்சி இங்கே ஒன்றும் போகணும். ரைட்டு, ஓகே. வேங்கையில் மழை 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 தான் தண்ணி வருது. என்ன பண்றது தெரியல. எல்லாம் தண்ணியை போட்டுருந்தாங்க, தண்ணியாக ஓட்டுது. அப்படியே பொறுமையா ஓட்டிட்டு போவான். சைடு மிரர்லாம் கவர் ஆயிடுச்சு. எந்த பக்கம் எந்த வண்டி வருதுன்னே தெரியல. நல்லா மழை பெய்யுது. இது இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா. நான் அங்க இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் மழையே வராது இல்ல இலங்கையில, இதுக்கப்புறம் சீசன் தான் இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டே வந்தா மழை வெளுத்து வாங்கலையாப்பா. இங்க பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் தெரியல. அப்படியே ஓடிட்டே இருக்கிறேன் நானு. நியாயமா இல்ல? நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா. துணி வச்சா துடைக்கணும் போல. துணி எங்க வச்சிருக்கிறேன்? ஏதோ ஒரு பொய்தான் வச்சிருக்கிறேன், துணியை துடைக்கணும். இப்படி ஒரு மழையா, அதுவும் சம்மர் சீசன்ல. யாரும் ரோடு கிராஸ் பண்ணா கூட தெரிய மாட்டேங்குது போல. அடிச்ச மழை கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சுப்பா. ஃபுல்லா காஞ்சி போய் கிடக்குது. மறுபடியும் சூடு அடிச்சு பின்னுது. நான் இப்போ வந்து நெகோம்பால இருந்து குருநாகல், ஆங்கிலம் குருநாகலா அப்படின்னு சொல்றாங்க, சிங்களத்தில் நினைக்கிறேன். என் தமிழ் வந்து குருநாகல் அப்படின்னு இடத்துக்கு வந்துருக்கிறேன். வந்து சரியான டிராஃபிக், நல்லா மெயின் சிட்டி, பெரிய மிகப்பெரிய நகரம் போகிறீங்க. இதை தாண்டி தான் நான் வந்து கண்டிக்கு போகணும். எங்கேயாவது மழை பெஞ்ச அறிகுறி கொஞ்சமாவது இருக்குதா? நான் கடந்து வந்த பாதையை பார்த்தா, ஆட்டோவில் நனைஞ்சு போயிருக்கிறத பார்த்தா, நான் என்னமோ வேணும்னே தண்ணி எடுத்து ஆட்டோ மேலே ஊற்றுன மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ காஞ்சி கிடக்குது. ஏன் கொஞ்சம் கூட தூரல் போடாது? மலை மலை கணக்கு தெரியுதா? மலை இங்கதான் இனிமேல் ஏற போறேன்னு நினைக்கிறேன். கோத்தகிரி ஊட்டிக்கு போய் ஏறுற மாதிரி ஏறுவேன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் குளிரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குளிருதுன்னு பார்ப்போம். நமக்கு குளிரெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமா மலை மேலே ஏறணும். பார்ப்போம். பெட்ரோல் போட்டுக்கலாமா இங்கேயே? ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். பெட்ரோல் போற வழியில ஏதோ ஷெல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கு போல இருக்குது. ஓகே. 1 hour later. வணக்கம் கண்டி மாநகர சபை. இங்க எதிரி உள்ள போயிட்டு அப்படிதான் வந்தேன். நான் வந்து இந்த இதுவை பார்த்தாலும் நின்றுட்டு சரி படம் பிடிச்சிட்டு போவோமேன்னு சொல்லி படம் பிடிச்சேன். ஒரு 2.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா கண்டி இங்கே போட்டிருந்தேன் இந்த ஆர்ச் ஒன்று. இதில் வந்து சரி ஓகே ஒரு வீடியோ பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம தங்குற இடத்துல ஒரு புக் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து போயிட்டு நாளைக்கு வந்து கண்டியை சுற்றி பார்த்துட்டு 4 அன்னைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி புத்தாலம் போகிறேன். ஸோ இதான் அந்த வணக்கம் கண்டி மாநகர சபைன்னு போட்டிருக்குல்ல, இது உங்கள்கிட்ட காட்டுவோமே தான் இந்த பக்கம் வந்தேன்.